ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 19, 2024 அன்று தமிழகத்தில் நடக்கவுள்ள பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான ஜோதிட ரீதியான ரிவ்யூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி சிதம்பரம். இந்த சிதம்பரம்ங்கிறது ஒரு தனி தொகுதி இல்லையா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 7 எண்ணிக்கைகள் பார்த்திங்கன்னா தனித்தொகுதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது அவர்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த தொகுதிகளாக இது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த சிதம்பரம்ங்கிறது ஒரு தனி தொகுதி. இந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம மகரம் அப்படிங்கிறத சிதம்பரமாக சொல்கிறோம். அப்போது அந்த சிதம்பரத்துக்கான அந்த ஜாதகம் அங்கிருந்து கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்னு பார்க்கணும். சனி, குரு, ராகு, கேது அப்படிங்கிற பிரதானமான 4 கிரகங்கள், மற்ற 5 கிரகங்கள் மக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த நாட்களில் எந்த கட்சிக்கு சாதக பாதகமாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஏற்கனவே சொன்ன மாதிரி மகரம்ங்கிறது திராவிட முன்னேற்ற கட்சியின் கூட்டணிகள், சிம்மம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணிகள், கன்னி அப்படிங்கிறது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதோடைய கூட்டணிகள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மற்ற கட்சிகளும் இதில் போட்டிடுறாங்க, சுயேட்சைகளும் இருந்தாலும் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 கூட்டணியை பற்றிய அலசல் தான் நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ இந்த கிரகங்களின் அடிப்படையில், அதாவது கிரகங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அப்போது அந்த தேதியில் கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த சிதம்பரம்ங்கிற அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கான அந்த இடத்துக்கும் அந்த கட்சிகள் நிற்கக்கூடிய அந்த 3 பிரதான கட்சிகளுக்கான ஜாதகத்திலிருந்தும் கணக்கிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இம்முறை சிதம்பரம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு அநேகமாக வாய்ப்பு இருக்கிறதாக காட்டுகிறது. அதாவது நம்ம நினைக்கிறோம், இந்த வாட்டி ஒருத்தர் ஜெயிக்கிறார், அடுத்த வாட்டி ஒருத்தர் ஜெயிக்கிறார், வேறு கட்சி வருகிறது, மக்களின் மனநிலையை தான் அது பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் ஜாதக ரீதியான ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது என்னுடைய தாய்மையான கருத்து. அப்போது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் கிரக நிலைகள் மாறும்போது இல்லையா, ஒரு வருடமோ அல்லது 5 வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 வருடத்துக்கு ஒரு முறையோ தேர்தல்கள்னு வரும்போது அந்த கான்ஸ்டிடியூன்சிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கட்டம், அந்தந்த கட்சிகளுக்குன்னு இருக்கக்கூடிய கட்டம், அந்த தேர்தல் நடக்கக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படிங்கிறதோட கூட்டணியெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இது ஏற்கனவே நடந்த காலங்களுடைய அந்த தொகுதி வாரியான ரிசல்ட்ஸையும் இந்த கட்சியின் அடிப்படையிலும் ரிசர்ச் பண்ணினதன் அடிப்படையில் தான் இந்த ரிவ்யூ நம்ம கொடுத்துட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியான ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லணும். இதில் அஸ்ட்ராலஜிக்கல் வியூ நம்ம சொல்கிறோம் இல்லையா? யாருடைய கருத்துக்களையும் நம்ம இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, அல்லது புதுசாக வரக்கூடிய வாக்காளர்களோ இல்லை யாருக்கு போடுறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராகவும் இது இருக்கும்னு நம்ம நம்பலை. இருந்தாலும் நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களுக்கும் ஜோதிட ரீதியான தொடர்பு இருக்குதுன்னு நம்பக்கூடிய ஒரு ஜோதிடருங்கிற முறையில் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கருத்து கணிப்பை நாம் கொடுக்குறோம். சிதம்பரம் தனி தொகுதியை பொறுத்தவரை கிரகங்களின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜெயிப்பதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்கின்றன. ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.